ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரதீபா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். யாரென்று தெரிகிறதா? தெரியுதா? தெரியாட்டியும் பரவாயில்ல. ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல போட்ட மாதிரி ஹவு டு இம்ப்ரெஸ் கேர்ள் அப்பார்ட் ஃப்ரம் லவ். அது என்ன அப்பார்ட் ஃப்ரம் லவ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். நீங்களா யாருடா? ஹவு டு இம்ப்ரெஸ் கேர்ள் அப்பார்ட் ஃப்ரம் லவ். அந்த லவ்வை தாண்டி நம்ம ஒரு கேர்ளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கணும். எந்த விஷயம் இம்பார்ட்டன்ட்? ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஒரு குட்டியான ஒரு வேர்டாக தானே தெரியுது, ஆனால் அது எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணுது தெரியுமா ரிலேஷன்ஷிப்ல. நீங்க ஒரு அம்மாவா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், லவ்வரா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், எந்த கேர்ளை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க அள்ளி அள்ளி லவ்வை கொடுக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கொடுத்தா போதும். ரெஸ்பெக்ட் அப்படின்ற விஷயம் எப்ப பாரு வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, எந்திரிங்க, குளிங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி கக்கத்துல வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் கும்பிடு போடுறது கிடையாது. ரெஸ்பெக்ட் அப்படின்றது அவங்கள மதிக்கிறது. அவங்கள மதிக்க நம்ம அந்த மெனக்கிடுறோம் பார்த்தீங்களா, அந்த மெனக்கிடல்கள் தான் ரெஸ்பெக்ட். அது எப்படி சொல்றதுன்னா, மட்டம் தட்டாம இருக்கிறது, குறை சொல்லாம இருக்கிறது, அவங்கள உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ சரியான தற்குறி அப்படின்னு சொல்லாம இருக்கிறது தான் ரெஸ்பெக்ட். நம்ம பார்ட்னராகவே இருந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்தாலும் ஆனா அவங்கள நம்ம மதிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் லவ்வை விட அதிகமான ஒரு பாசத்தை உங்ககிட்ட கிரியேட் பண்ணும். நீங்க எந்த கேர்ளா இருந்தாலும் உங்க லைஃப்ல நீங்க அம்மா, தங்கச்சி, அக்கா, ஒய்ஃபு, உங்க பாட்டியா இருந்தா கூட அவங்களுக்கு லவ்வை தாண்டி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்களேன், உங்க மேல இன்னுமே அன்பா இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் லவ் அள்ளி அள்ளி கொடுக்காம ரெஸ்பெக்டை கொஞ்சம் கொடுத்து பாருங்க, உங்க ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு டாப்ல போகுதுன்னு பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு தெரியுமா? இம்பார்ட்டன்ஸ். இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது, ஒரு பார்ட்னர் உங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை விட்டா வேற யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அப்படி இருக்கிற ஒரு பார்ட்னரை நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஆனா நம்ம கொடுக்குறோமா? ஏன் பேர குழந்தைங்களா இப்படி தப்பு பண்றீங்க? வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே. லவ் பண்றீங்க, ஆனா லவ் பண்றது எப்படின்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்களே பேர பசங்களா, உங்களை நான் என்ன பண்றது? ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்க பார்ட்னரோ, உங்க அம்மாவோ, உங்க அக்காவோ, உங்க தங்கச்சியோ, உங்க பாட்டியோ, எந்த கேர்ளை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னாலும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இம்பார்ட்டன்ஸ்ன்றது நீங்க பண்ற ஆட்டிடியூட்லயும் நீங்க பேசுற பேச்சுலையும் தான் தெரியும். மற்றபடி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு அந்த வேர்டை மட்டும் நீங்க அந்த உங்க ரிலேஷன்ஷிப்ல யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது உங்க நடவடிக்கையில தெரியும், உங்க பேச்சுல தெரியும். சரியா? இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ஸ்ன்றதை யூஸ் பண்றது கிடையாது. இம்பார்ட்டன்ஸ்ன்றது நீங்க அவங்கள எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல வச்சிருக்கீங்க அப்படின்றதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ். முக்கியமான 3வது விஷயம் என்னன்னு தெரியுமா? குறை சொல்லாம இருக்கிறது. உங்க பார்ட்னருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு கூட வைங்களேன், நீங்க தான் டாப் டக்கர்ன்னு வைங்களேன், எதுக்கு அதை சொல்லி சொல்லி காட்டுறீங்க? எல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்க. எல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க உங்க அம்மாவா இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க உங்க அக்காவா இருக்காங்க, உங்க தங்கச்சியா இருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்க ஏன் அவங்களுக்கு எப்பயுமே உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ சும்மா இந்த இடத்துல வாயாடாத, நீ உள்ள போ, பசங்களுக்கு நேரம் நின்று ஏன் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு ஏன் மட்டம் தட்டுறீங்க? மட்டம் தட்ட தட்ட அவங்க உங்ககிட்ட இருந்து விலகிட்டே தான் போயிட்டே இருப்பாங்க, உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அவங்க இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருந்த இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகும், உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையும், உங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். ஸோ யாருக்கிட்ட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்கள தயவு செஞ்சு மட்டம் தட்டாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க அவங்கள லைஃப்குள்ள விடுறீங்க, அப்புறையே மட்டம் தட்டுறீங்க. அப்ப அவங்க கிட்ட எந்த குறையுமே கிடையாது, எல்லா குறையும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ நான் இப்ப சொன்ன இந்த வேலிடான 3 பாயிண்ட் மட்டும் உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், நீங்களும் லைஃப் லாங்கா அன்போட சப்போர்ட்டிவோட நீங்க இருக்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye from it's me Pradibha. Bye.